எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இந்த வீடியோ யாருக்காகனா உங்களுக்காக, உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம 3 விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். 1, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அதாவது நிதி சுதந்திரம்னா என்ன. 2, சொத்துனா என்ன, கடன்னா என்ன. நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அது உங்களுக்கு சொத்தா கடனா? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. 3, சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது வருமான வழினா என்னன்னு பார்க்க போறோம். பொதுவா நம்ம வேலைக்கு போய் சம்பாதிப்போம், இல்ல பிசினஸ் பண்ணி சம்பாதிப்போம். இதை தாண்டி வேற ஏதாவது வழியில சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு பார்க்கலாம். யார் ஒருத்தவங்க தன்னோட வாழ்க்கைய தன்னோட வேலையிலிருந்து வரும் வருமானத்தை டிபெண்ட் பண்ணாம இருக்காங்களோ அவங்க தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். பொதுவாக நம்ம பணம் எதுக்காக தேவைப்படும்? சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு, வீட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, வாட்டர், கரண்ட் பில், ஃபோன் பில், இஎம்ஐ, லோன். இப்போ இது எதுக்குமே உங்களோட வேலையிலிருந்து வரும் வருமானத்தை டிபெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அப்படி வாழ முடியுமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா 200% நம்மளால வாழ முடியும். நீங்க யாராவது அது மாதிரி வாழறவங்களை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்து நம்ம சொத்துனா என்ன, கடனா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு உதாரணத்திலிருந்து தொடங்குறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா அது இமேஜினேஷன் பண்ணிங்க. ராம் அண்ட் ரவி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் பில்டிங் கட்டுறாங்க. ராம் வீடு கட்டுறாங்க, ரவி ஷாப்பிங் மால் கட்டுறாங்க. 2 பேருமே இஎம்ஐ தான் எடுத்து கட்டுறாங்க. இப்போ 2 பேரும் பில்டிங் கட்டி முடிச்சுட்டாங்க, இஎம்ஐயும் பே பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ யார்கிட்ட சொத்து இருக்கு, யார்கிட்ட கடன் இருக்குன்றத பார்க்கலாம். ராம் தன்னோட வீட்டுல இருந்து 1 பைசா கூட சம்பாதிக்க முடியாது, ஆனா அதுக்கான செலவு மட்டும் பண்ணியிருப்பாங்க. அப்போ வீடுன்றது கடன். ஆனா ரவியால தன்னோட ஷாப்பிங் மால்ல கண்டினியூஸா பணம் ஏர்ன் பண்ண முடியும். அப்ப ஷாப்பிங் மால்ன்றது சொத்து. சிம்பிளா சொல்லணும்னா எதெல்லாம் உங்க பாக்கெட்டுக்கு காசு கொடுக்குதோ அதெல்லாம் சொத்து, எதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுக்குதோ அதெல்லாம் கடன். நாம வீடு, கார், மொபைல், டிவி இதெல்லாம் காசு கொடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கடன். அதுல இருந்து உங்களால காசு எடுக்க முடிஞ்சா அதெல்லாம் சொத்து. அடுத்து நம்ம சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி பார்க்கலாம். பொதுவா நம்ம படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுவோம், இல்ல வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுவோம். ஒரு வேலையில இருப்போம், ஆனா அதை விட அதிகமான சம்பளம் எங்க இருக்கோ அந்த வேலைக்கு ஜம்ப் ஆகும். ஒரு வேலையில இருந்துட்டு பல வேலையை எடுத்து போட்டு போனோம். எதுக்காகனா அதிகமான சம்பளத்துக்காக. நம்மளோட வருமானத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்மளோட இன்கம் 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பேசிவ் இன்கம். இதுக்கு நான் ஒரு உதாரணத்திலிருந்து தொடங்குறேன். கவர்மெண்ட் ஜாப் அண்ட் பிரைவேட் ஜாப். பிரைவேட் ஜாப்ல நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் தருவாங்க. நீங்க லீவு போட்டாலோ இல்ல வேலைக்கு போகலாலோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஆக்டிவ் இன்கம். அதாவது நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, செய்யும் போது உங்களுக்கு இன்கம் வரும். வேலையை நிறுத்திட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கமும் ஸ்டாப் ஆயிடும். கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் பென்ஷன் கொடுப்பாங்க. இதுதான் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்னா நீங்க ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு இன்கம் வரும், வராமையும் போகும். ஆனா நீங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க ஜென்ரேஷனுக்கே இன்கம் கொடுக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஆக்டிவ் இன்கம்காக ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா பேசிவ் இன்கம்காக ஒர்க் பண்ணியே ஆகணும்னு சொல்றேன். ஏன்னா 2 காரணம். 1, நீங்க வேலை தேடுறீங்க, உங்களுக்கு வேலையே கிடைக்கலன்னா, இல்ல உங்க வேலையை நீங்க இழந்துட்டீங்கன்னா, லைஃப்ல எப்போ வேணாலும் எமர்ஜென்சி கண்டிஷன் வரும், ரைட்டா? நீங்க ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ணீங்கன்னா, இல்ல ஒரு 6 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அப்போ உங்க நிலைமை என்ன? 2வது காரணம், ஆக்டிவ் இன்கமுக்கு ஒரு கல்வி தகுதி தேவை, இல்லைன்னா உங்களுக்கு யாராவது வேலை கொடுத்தே ஆகணும். ஆனா பேசிவ் இன்கமுக்கு ஒரு கல்வி தகுதியும் தேவை கிடையாது. உங்களுக்கு யாராவது வேலை கொடுக்கணுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பேஷன் அண்ட் ஹாபி இந்த 3 இருந்துச்சுன்னா உங்களால பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து சோர்ஸ் ஆஃப் பேசிவ் இன்கம் பத்தி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 வழிக்கு மேல நம்மளால பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு சிலது மட்டும் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். போட்டோ சேல். நம்ம பொதுவா ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம போட்டோவை அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணுன்றதுக்காக. ஆனா ஒரு சில ஆப் இருக்கு, அந்த ஆப்ல நீங்க உங்க போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வேர்ல்டு வைடா சேல்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எவ்ரி சேல்ஸ்க்கு உங்களுக்கு 50% அமௌண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்க $10 நீங்க சேல்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு $5 தருவாங்க. பிளாகிங். பிளாக்ல நம்மளால 25 வழிக்கு மேல நம்மளால பணம் ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப் வீடியோ, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரோபோ அட்வைசர், பியர் டு பியர் லீடிங், டிவைடட் இன்வெஸ்டிங், ரியல் எஸ்டேட், ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன் கைட், மொபைல் ஆப்.
ஒரு பேசிவ் இன்கம் சோர்ஸ் பத்தியும் நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தனித்தனி வீடியோவா மேக் பண்றேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் பண்ணி ஃபைனலா மணி ஏர்ன் பண்ற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேஷன் இருக்கும். அதுல இருந்து உங்களால மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சா, இல்ல அதுல இருந்து உங்களால கேரியர் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சா, அதுல இருந்து உங்களால ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? நீங்க தூங்கும் போது உங்களால பணம் சம்பாதிக்க முடியலன்னா நீங்க சாகர வரைக்கும் வேலை செஞ்சாகும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் வேற ஏதாவது டாபிக்ல பேசணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். நன்றி.